ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின் வித் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுங்கிற கிளாஸ் அண்ட் வந்து எண்ணாட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டை பொறுத்தளவுக்கு வந்து டபுள் பெல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அது இல்லாமல் பெல்லுங்கிற பிராண்ட் இருக்குது. இன்னுமே எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த 2 பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சில ஏரியாவில் வந்து டபுள் பெல் கிடைக்காது, பெல்லுங்கிற பிராண்டு தான் கிடைக்கும். 2 சில்க் த்ரெட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்ற சில்க் த்ரெட்ஸுமே இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த த்ரெட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இல்லை 13 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வந்துட்டு சேம் கலர் உள்ளதாக நீங்கள் வாங்கிக்கிட்டு, இல்லைனா அதை நீங்கள் பாபின் கேஸில் கூட ஒரு த்ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த நூலில் சும்மா சுற்றி வச்சுக்கிட்டு அந்த 2 இதையும் ஓரத்தில் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் எப்படி முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டீங்க, அது சிங்கிளாக எடுத்துக்கிட்டீங்க. இந்த சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக, அதான் இதுலேருந்து ஒரு த்ரெட்டும் அதுலேருந்து ஒரு த்ரெட்டும் எடுத்து முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டெப் தான். இந்த செயின் ஸ்டிச் வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த ஸ்கேலில் உள்ள ஹாஃப் இன்ச்சஸை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நீடியில் வச்சுக்கிட்டு, அந்த துளிப்புங்கிற பிராண்டு வச்சுக்கிட்டு, உங்களோட ரைட் ஹேண்டால் நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டால் ஒரு சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் கடைசி வரைக்குமே ஃபாலோ ஆகி வரப்போகுது. இது வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டிங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் 2 த்ரெட்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பயமும் கன்ஃபியூஷனும் இருக்கும். இந்த த்ரெட்டு 2 இருக்குது இல்லையா, அது வந்து பிசிறு வராமல் நம்ம எப்படி சம்டைம்ஸ் வந்து த்ரெட் மேலே ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டே இல்லாத த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அப்படி இருக்கும். சில சமயம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நீடிலோட ஹூக் வந்து கொஞ்சம் கூரான பகுதியாக இருக்கும். அதில் போய் இந்த த்ரெட்டு மாட்டுறதால தான் வந்து அந்த பிசிறு வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் இப்படி செயின் ஸ்டிச்சஸ் போடுறப்ப அந்த ஹூக் பக்கத்தில் கொண்டு போகும்போது அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்து நீங்கள் நான் நல்லா வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அந்த ஓரத்துக்கு கடைசிக்கு கொண்டு போகாமல் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டு நான் என்னோடய செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்படி கொடுக்குறப்ப தான் வந்து அந்த பிசிறு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த பிசிறு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் பிரிச்சுட்டு நல்லா உள்ள இடத்துலேருந்து திரும்பி செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது 2 த்ரெட்டுங்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் என்ன டிப்ஸ் சொல்கிறோங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஜரி த்ரெட்டில் வந்துட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் எண்ணாட்டுமே சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சும்மா நான் இதில் வந்து எண்ணாட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளேயே இன்னொரு ஸ்டிச் எடுத்து அதை ஃபஸ்ட்டு எடுத்ததை பிடிச்சி இழுத்து விட்டுறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயமுமே கிடையவே கிடையாது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்லேயுமே செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணாட் வந்து எப்படி போடுறதுங்கிற ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். எண்ணாட் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜரி த்ரெட்டால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சில்க் த்ரெட்டால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து நான் ஒரு 2-3 லைன்ஸ் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எண்ணாட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் எப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரியே செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 2-3 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எண்ணாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் கிளியராகவே காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை பெருசாக எடுத்துக்கிட்டு அது உள்ளேருந்து இன்னொரு லூப்பை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட லூப் சின்னதாகும். அந்த சின்னதான லூப்பில் என்னோடய நீடிலோட ஹூக்கை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ போட்ட லூப்பை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நான் கிளியராக ஒரு நேம் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற இந்த லூப்போட நேம் வந்து நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பேர் கொடுக்குறேன். இது பேர் தான் கொடுக்கணுமாங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இந்த பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்திருக்க லூப்போட பேர் வந்து நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். அது உள்ளே இருந்து இன்னும் ஒரு சின்ன லூப் எடுக்க போகிறேன். அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. புரியுதா? ஃபஸ்ட்டு எடுத்தது ஏ, செகண்ட் எடுக்கிறது பி எடுக்கும்போது ஏ வந்து சின்னதாகிடுதா. சின்னதான ஏல என்னோடய நீடிலோட ஹூக்கை வச்சுக்கிட்டு இந்த பியை பிடிச்சி நான் கீழே இழுத்து விட போகிறேன். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நான் திரும்பியுமே காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுக்கிறதுக்கு நான் ஏங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஏங்கிற நேம் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அது உள்ளேருந்து இன்னொரு செயின் ஸ்டிச்சை நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இது வந்து பி. இந்த பி எடுத்தது ஏ சின்னதாகிடுது. சின்னதான அந்த ஏ லூப்பில் என்னோட நீடிலோட ஹூக்கை வச்சு இந்த பியை பிடிச்சி நான் கீழே இழுத்து விட்டுறேன்.
நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாகவே எண்ணாட் வந்துட்டு புரியும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி எண்ணாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜரி த்ரெட் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் சில்க் த்ரெட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நார்மலாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் போல தான் அந்த 2 த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது விஷயமே. இப்போ நான் நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு அது உள்ளேருந்து ஒரு சின்ன லூப் எடுத்துகிட்டு இந்த சின்னதான லூப்பில் ஹூக்கை வச்சுட்டு பிடிச்சி இந்த 2வதாக உள்ளதை பிடிச்சி இழுத்து விட்டுறோம்ல, அதே சேம் தான். எண்ணாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணாட் போடுறப்ப அது நிறைய டைம் அவிழ்ந்து வந்துடும். அது சில டைம்ஸ் அப்படி தான் வர செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் தான். கண்டினியூஸாக வந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு ஒரே டைரக்ஷனில் எண்ணாட் போட வரும், இன்னொரு டைரக்ஷனுக்கு மாத்திரப்ப வராது. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னால் வந்து வெளியில் போயிட்டு ஆரி ஒர்க் வந்து லேர்ன் பண்ண முடியலை, எனக்கு வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டைரக்ஷனை மாற்றும் பொழுது அந்த துளிப்புங்கிறது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். துளிப்புங்கிறது நான் அந்த சைடுக்காக தான் சொல்கிறேன். அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை கேட்பீங்க, அதனால் சொல்கிறேன். இது ஒரு பாஸ் ஷேப் மாதிரி நான் போடுறேன். அந்த ஷேப்பில் போடும்போது அது எல்லா டைரக்ஷனுக்குமே உங்களுக்கு வந்து மூவ் ஆகி வரும். நம்ம எந்த டைரக்ஷனுக்கு அந்த நீடில் மாற்றுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. இதே மாதிரியே கண்டினியூஸாக எல்லா டைரக்ஷன்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் நான் சின்னதாக ஒரு பேசிக்காக உள்ளது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஷேப்ஸு அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எண்ணாட் போட்டுக்கிட்டோம். இன்னும் நிறையா சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த கீழே நம்ம அந்த த்ரெட்டை வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்டிச்சஸ்க்கு கொண்டு போகலாமா, இல்லை கட் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் முடிச்சு போட்டுலாம் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே டைம் வந்து எடுக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ பாருங்கள், அந்த நான் பாஸ் ஷேப் போட்டிருந்தேன், நான் கண்டினியூஸாக வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். அந்த த்ரெட்டு விசிபிளாக இருக்கிறது உங்களுக்கு நெட் கிளாத்துங்கிறதால நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு இதுவும் நம்ம போடும் பொழுது முடிச்சு போட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டினியூஸாக நம்ம கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக கூட எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் வந்துட்டு நம்ம வேணாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். அதனால உங்கள் ஒர்க்கை வந்து எந்த டேமேஜஸுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பு, திலகம் அண்டு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதை நான் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து ஒன்றுமே கிடையாது. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க, அவ்வளோதான். இதை நான் இப்போ உங்களுக்காக நான் கட் பண்ணி இப்போ நான் போடுறேன். கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுவிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து அந்த முடிச்ச போட்டுவிட்டு நான் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன். இது மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ப்ளவுஸில் பண்ணும் பொழுது கண்டினியூஸாகவே நீங்கள் அந்த இதுலேருந்து இந்த இதுக்கு வந்துக்கலாம். அதனால் தப்பே கிடையாது. சில இடங்களில் கட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக வந்துட்டு நான் வந்து ஒரு இதுக்கும் முடிச்சு போட்டு தான் போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம திலகம் ஷேப்புங்கிறது போடும் பொழுது நமக்கு ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கணும். அந்த மேலே கூறு இருக்குல்ல, அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சை விட நம்ம எந்த டைரக்ஷனுக்கு திருப்ப போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியோண்டு செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ அடுத்த டைரக்ஷனுக்கு போகிறதால அதில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுதான் லாக் ஸ்டிச்சுங்கிறோம். நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் போடுறப்ப அதில் ஷார்ப்னஸ் வராது. பட் ஆனால் திலகம் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கெலாம் நம்ம ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நமக்கு அழகாக தெரியும். மற்றபடி வந்துட்டு எல்லாமே மற்ற ஷேப்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ஷார்ப்னஸ் இல்லாத ஷேப்ஸ்லாம் உங்களால் போட முடியும். பட் ஷார்ப்னஸ் உள்ள ஷேப்ஸ்க்கெலாம் இந்த நம்ம லாக் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லாக் ஸ்டிச்னால் என்ன அண்ட் வந்து ஷேப்ஸில் வந்து நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருவேன்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம திலகம் ஷேப்புங்கிறப்ப நமக்கு ஒரே ஒரு ஷார்ப்னஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ட்ரையாங்கிள்னு எடுக்கிறப்ப நமக்கு 2 ஷார்ப்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்ச ஸ்டெப்பும் இதுவும் சேமாக இருக்கா, இல்லை இது நியூ மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே அந்த முனைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கத்துக்கும் ஒரு கூர் பகுதி வருது இல்லையா, அதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இன்னொரு டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு லாக் ஸ்டிச் சின்னதாக, லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கறது தான் லாக் ஸ்டிச்சு. நம்ம இப்போ கண்டினியூஸாக போட்டு முடிச்சிட்டோம். இது ரொம்பவே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்து வர எல்லா ஸ்டிச்சஸையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆரி கிளாஸ்க்கு நான் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து இந்த எண்ணாட் போட்டது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த எண்ணாட் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.